அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க வண்டலூர் ஜூ போயிருந்தோம். வண்டலூர் ஜூ போறதுக்கு உங்களுக்கும் ஆசை இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. எதனாலனா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லேருந்து அதே மாரி வண்டி பார்க்கிங்க்குலாம் ஜிபே தான் பண்ணணும். ஜிபே அப்படி இல்லாட்டி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அப்படி யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போய்க்கலாம். அதை தவிர்த்துட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. மெயின் வண்டி பார்க்கிங் கூட காசு நம்ம பில் போட்டு கொடுத்துக்கலாம். ஆனால் உள்ள என்ட்ரன்ஸ் போகிறது கண்டிப்பாக நம்ம ஜிபேவோ இல்லாட்டி கிரெடிட் போட்டு தான் நம்ம உள்ளே போக முடியும். இல்லாட்டி போக முடியாது. இல்லை வேறு யார்ட்டையாவது காசு கொடுத்து கூட நீங்கள் ஜிபே வாங்கிக்கோங்க, பணம் ஃபோனில் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டோம். எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ். என்கிட்ட காசு இல்லை. நானும் எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி தான் ரூ. 500 அனுப்ப சொல்லி ரிட்டன் திருப்பி எங்கள் அண்ணனுக்கு போட்டு விட்டேன். உள்ளே போனோடனே அந்த சிறுவர் பார்க்கெல்லாம் முன்னாடியே இருந்துச்சு. நம்ம அங்கே போகலை. ஏன்னா உள்ளே நேராகவே நம்ம சைக்கிளிங் எடுக்க தான் போனோம். நான் மெயினாக வண்டலூர் ஜூ போனது மிருகங்கள்லாம் பார்க்குறது அப்புறம் இருக்கட்டும். நம்ம சைக்கிள் ஓட்டுவோம். சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுனதா, அதனால் சைக்கிள் ஓட்ட ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சைக்கிளிங் தான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி குரங்கு, அதுக்கப்புறம் அனுமான் குரங்குலாம் சொல்லியிருந்தாங்க. அங்கே 2-3 வகை குரங்கெல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் என் பையனும் சைக்கிளிங் போகிறாங்க. இன்னொரு பையனும் அவனுக்கு தனியாக சைக்கிள் எடுத்து கொடுத்தாச்சு. அவன் தான் வீடியோ ஒன்று எடுத்தான். நான் எடுக்கலை. ஒரு வீடியோ அவன் தான் எடுத்தானே. மான், அதுக்கப்புறமேட்டு கழுதைப்புலி, அதோட மான், கொம்பு மான், அதுக்கப்புறம் கொம்பு இல்லாத மான், அப்புறம் புள்ளி மான், புள்ளி இல்லாத மான், அந்த மாதிரி நிறைய மான் இருந்துச்சுங்க. மான் தான் நிறையா இருந்துச்சு. முதலை, பாம்பு, அந்த மாதிரிலாம் பார்த்துட்டே வந்தோம். ஆனால் வெள்ளைப்புலி இருக்குன்னுலாம் சொன்னாங்க. வெள்ளைப்புலிலாம் அங்கே இல்லை. முன்னாடி இருந்துச்சு. ஆனால் நான் போனப்போலாம் அப்போ முன்னாடி இருந்துச்சு. இப்போ இல்லவே இல்லை. இப்போ இது சீட்டாவா வரி வரியாக இருக்குது. புலின்னு தான் நினைக்கிறேன் இது. ஆனால் எல்லாமே தூங்குறாங்க. சிங்கமாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருக்காங்களே. ஒரே ஒரு புலி மட்டும் முழிச்சு இருந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அது கூட புலி இல்லை. அதுக்கு பேர் சீட்டான்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் கழுதைப்புலி கூட இருந்துச்சு. என் பையன் சொன்னான். இது நரி நரி இருந்துச்சு. நிறையா நரி இருந்துச்சு. எல்லாம் தூரமாக தான் இருந்துச்சு. பக்கத்தில் இருந்தால் கடிச்சிரும்ல, அதனால தூரமாக தான் பார்த்தோம் நம்மளே. இதெல்லாம் ஜூம் பண்ணி தான் எடுத்தோம். இந்த புலி பாருங்களேன், இது நம்மளை பார்க்கும். இந்த புலி தூங்கிட்டுருக்கு. சாரி, இது சீட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் புலிக்கே பல வகை பேர் இருக்கனால நமக்கு குழம்புது. இன்னொரு புலி இருக்கும். அது தான் பார்த்துட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாத்தையும் தூரத்தில் இருந்து பார்க்குறது நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்தில் போனால் தான் பயம். இது எல்லாமே என் பையன்தான் எடுத்தான். நம்ம அப்படியே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் என் வீட்டுக்காரும் சைக்கிள் ஓட்டிகிட்டு சின்ன வயசுலேருந்து ஓட்டி இப்போல்லாம் எங்கே ஓட்ட முடியுது. வெளியில் அந்தளவுக்கு ஓட்டிகிட்டு போகவும் முடிய மாட்டேங்குது. அங்கே போனப்போ ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. சரி ஓட்டிக்கோன்னு சொல்லிட்டு புர்கா போட்டு ஓட்டி புர்கா மாட்டிடுச்சு. புர்கா சைக்கிளில் மாட்டினதுனால நான் புர்கா கழட்டிட்டு ஓட்டினேன். சூப்பராக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன். இந்த ஒரு மான் மட்டும் வெளியே இருந்துச்சு. என் பையன் தொடுறதுக்கே பயந்துட்டு இருந்தாங்க. நிறையா பேர் தொட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் காதெல்லாம் பிடிச்சி இழுத்து, பாவம் அந்த மானுக்கு ஒரு மாதிரி வலியே வந்துடுச்சு போல இருக்குது. அதனால தான் பயந்துட்டு தள்ளி போயிடுச்சு. என் பையன் போய் நின்றதுக்கு கூட அது பயந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய கொக்குங்க இருந்துச்சுங்க. நிறையா கொக்குங்க. ஆனால் அங்கே பக்கத்தில் நிற்க முடியல. ஒரே ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. அதோட நீர் யானையா அது இருந்துச்சு. யானை பாருங்களேன், அது தலையில் அதுவே மண்ணை வாரி போட்டுக்கிச்சு யானை. நல்லா இருந்துச்சு. 2 யானை தான் இருந்துச்சு. என்னோட சின்ன பையனுக்கு எலிஃபெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்காண்டி தான் அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மெயினாக கொண்டு போனதும். அதை பார்த்து அவன் ரொம்ப குஷியாயிட்டான். ஆனால் அது பாவம், இந்த யானை தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாருங்கள், மண்ணை வாரி போடுது. அப்புறம் அதுக்கப்புறம் ஜிராஃபே இருந்துச்சு. அதோட அதுவுமே ஒரு 2 தான் இருந்துச்சு. நிறைய பேர் வண்டியில் போனாங்க. அந்த வேன் மாதிரி அதில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையன் தான் போனான் இந்த இடத்துக்கு. நிறைய பாம்புங்கள் இருந்துச்சு. பல வகை பாம்பு இருந்துச்சு. இதெல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான். நான் போகவே இல்லை அந்த சைடு. எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு. நீர் நாய் கூட இருந்துச்சு. அதுவுமே நம்ம பார்க்கல. இதெல்லாமே என் பையன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாருங்கள், பாம்பு, நிறைய வகை பாம்பு, அனகொண்டாலாம் இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். நான் பார்க்கவே இல்லை. எனக்கு பயமாக இருந்துச்சு. இதோட அவ்வளோதான். பார்த்துட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டோம். முதல்ல எல்லாம் எடுக்கல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வண்டி பார்க்கிங்க்கு 40 ரூபா ஆச்சு.
அதுக்கப்புறமேட்டு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்துட்டு இரநூறுவா ஒரு ஆளுக்கு, பெரியவங்களுக்கு இரநூறுவா, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 50 ரூபா. 12 வயசுலேருந்து 5 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் 50 ரூபா தான். அதுக்கு மேலே வந்து நம்ம வந்துட்டு 200 கட்டணும். அதுக்கப்புறம் பேட்ரி சைக்கிள் வந்துட்டு 106 ரூபா. அதோட வந்து பேட்ரி இல்லாத சைக்கிள், சாதா சைக்கிளுக்கு வந்துட்டு 30 ரூபா தான். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆனால் சார்ஜ் கட்டணும்.